அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவன சோலை விளங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். எங்கள் செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். தயவுசெய்து என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய செய்தியை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகர் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிக ஜெபத்தோடும் அதிகமான காத்திருப்புதலோடு இந்த செய்தியினை தயாரித்து நான் வழங்குகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தயவுசெய்து எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய அருமையான மகன் பாஸ்டர் ஜான் ஜேபஸ் இப்பொழுது வெளிநாடுகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு பலனை கொடுக்கும்படி, வழிநடத்தலை கொடுக்கும்படி நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 40 சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான செல்லிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து அவரை நம்புவார்கள். அருமையான வசனம். கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? இன்ஸ்டன்ட். திடீர் இட்லி, திடீர் தோசை, திடீர் சட்னி, திடீர் KFC, எல்லாமே திடீர் என்று. பொறுமை என்பதை இழந்திருக்கும் ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முற்காலத்தில் நமது பெற்றோர்கள், மூதாதையர் சமைக்க வேண்டும் என்றால் விறகை தேடி கண்டுபிடித்து அடுப்பை மூட்டி சமைத்தார்கள். ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அவர்களே மாவை பிசைந்து செய்து அழகான அப்பத்தை சுட்டார்கள். இப்பொழுது எல்லாமே இன்ஸ்டன்ட். மாவை போட்டு விட்டால் தோசை வந்துவிடும். அப்படி எந்திர உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்குமே பொறுமை இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நான் பொறுமையுடன் அவருக்கு காத்திருந்தேன். அவர் செவியை சாய்த்து என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னொரு வசனம் சொல்வது, செவியை சாய்த்து, incline to his ears. அவர் செவியை சாய்த்து அவர் என்னிடமாய் அவர் கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். காத்திருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், எதிர்பார்க்கலோடு காத்திருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கும் மட்டும் நான் காத்திருப்பேன், எதிர்பார்க்கலோடு காத்திருப்பேன். நான் விரும்பினது அவரால் எனக்கு கிடைக்கும். நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எதை இழந்தாலும் இழந்துடலாம், நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கக்கூடாது. நாம் நம்பும் தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவர் பொய்யுரையாதவர், சொன்னதை செய்கிறவர், செய்ததை சொல்கிறவர். ஒருவருக்கும் ஒருபோதும் அவர் சொல்லி செய்யாதிருந்தது இல்லை இந்த சரித்திரத்திலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுக்கிறவர், உடன்படிக்கையின் தேவன், இத்தனை பெரிய ஆச்சரியமான தேவன், வர்ணிக்க முடியாத அற்புதமான தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். பொறுமையுடன் நாம் காத்திருப்போமா? வேதத்தில் பொறுமை இழந்தவர்கள் ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு என்று சொல்வார்கள். பொறுமை இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே பெரிய சேதத்தை சம்பாதித்தார்கள். பெரிய பிரச்சனைக்குள்ளே அவர்கள் சிக்கினார்கள். வாழ்க்கை முழுவதும் வேதனையாக முடிந்தது. 2 உதாரணம் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, சாராள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன் என்று. காலங்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது. ஒரு பெண்ணுக்குள்ளே நம்பிக்கை எப்பொழுதுமே இழக்கிறாள். பிள்ளையை குறித்த விஷயத்தில், ஐயோ 40 வயசாகி விட்டது, இனி குழந்தையே பிறக்காது, ஊரார் என்னை பற்றி என்ன சொல்லுவார்கள்? ஒரு குழந்தை பிறக்காவிட்டால் ஆணை பற்றி யாரும் ஒன்று சொல்வதில்லை, பெண்ணை பற்றி தான் சொல்லுவார்கள். உங்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லையா? பூச்சி புழு கூட வயிற்றுக்குள் வரவில்லையா?
இனிமேல் வாழ்க்கையெல்லாம் மல்லடிதானா என்று பல பட்டங்கள் சூட்டுவதுண்டு. ஆகவே சாராள் இப்பொழுது அவசரப்படுகிறார். ஆபிரகாம் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார். ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசத்துல வெள்ளவானாய் மாறி விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். சாராள் விசுவாசித்தார், ஆனால் பொறுமை இழந்தவளாக வாழ்க்கையில ஒரு சுருக்கு வழியை கண்டுபிடிக்கிறார். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, அவனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்கிறது. அவசரத்தில் பல சுருக்கு வழிகளை, கண்ணிகளையும் கட்டுகளையும் தெரியாமல் அந்த குழிக்குள் நாம் விழுந்து விடுகிறோம். நாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாகவே என் பையனுக்கு கல்லூரியில் இடம் கொடுப்பார் என்று நினைப்பதை நாம் விட்டுவிட்டு எங்கேயாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமா, யாருக்கால் லஞ்சம் கொடுக்கலாமா என்று இன்னொரு நினைவு வருகிறது. பாருங்கள், அவர்கள் பொறுமையுடன் காத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, திருமணக்காய் காத்திருக்கிறவர்கள். தேவன் நியமித்த சோல்மேட், அந்த பெண்ணுக்கு விருப்பமான மனதின்படி ஏற்ற ஒரு மகன் வருவதற்காய் காத்திருப்பதில்லை. ஐயோ, பொண்ணுக்கு 32 வயதாகி விட்டது, திருமணமே நடக்காது என்று சொல்லி ஏதோ ஒரு நபரை அழைத்து வந்து அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து, டௌரியை கொடுத்து, பிரமாண்டமான திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு நினைக்காது, ஓ என் பெண்ணுக்கு திருமணம் நடந்து விட்டது. நிச்சயமா அந்த பொண்ணுக்கு தேவனால் நியமித்த மணமகன் தானா? கர்த்தருக்கு காத்திருந்தீர்களா? பொறுமையுடன் காத்திருந்தீர்களா? கர்த்தர் பதில் கொடுத்தாரா? அல்லவிட்டால் அவசரத்தில் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டு 6ஆம் மாசத்திலேயே கண்ணீர் வெடிக்கிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை பேர் சட்டென்று தீர்மானம் எடுத்து வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் வடித்தார்கள். ஏனென்றால் தேவ சித்தத்திற்குள் இல்லாமல் தன்னுடைய திட்டத்துக்குள் அமைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது சாராள் நல்ல ஒரு திட்டத்தை, அவளுக்கு செம்மையாய் தோன்ற ஒரு திட்டத்தை உருவாக்குகிறாள். தேவனிடத்தில் கேட்கவில்லை, ஜெபிக்கவில்லை. ஆபிரகாமை பார்த்து சொல்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரைக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஏப்தி நேசத்தாளை ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை வராதபடிக்கு கர்த்தர் அற்பத்தை அடைத்திருக்கிறார், அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராய் என் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பாருங்கள், வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணோட நீ சேர்ந்து கொள், அப்படியாவது ஒரு குழந்தை பிறக்கட்டும். தேவ திட்டம் எவ்வளவு பெரியது! ஈசாக்கென்று ஒரு மகனை கொடுத்து சிரித்து சிரித்து வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கும் பொழுது, அங்கலாய்ப்பு என்று அழைக்கப்படுகிற ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்க ஆகாருக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக சாராள் இப்படி ஆபிரகாமோடு பேசுவதை பார்க்கிறோம். இதனால் வந்த விளைவு இதுவரையிலும் ஏப்தியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் பொறுமையை காக்காதபடியால் உலகத்திலே இத்தனை ஆண்டுகளாய் பிரச்சனை. மகளே, தெரிந்து கொள், நீ பொறுமையை காத்துக்கொள்ளாமல் நீயாக ஒரு திட்டத்தை உருவாக்கினால் அது ஒரு மாதத்தில் நின்று விடாது. உன் உயிர் போகும் வரையிலும் உன்னை தொடர்ந்து வரும் அந்த வேதனை. வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டே நீ வாழ்வாய். கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே, கொஞ்ச காலம் பொறுத்திருக்கலாமே. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா, நிறைவேற்ற வல்லவர் அல்லவா, கொஞ்சம் காத்திருக்கலாமே என்று கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு ஆறுதலின் செய்தி, ஒரு எச்சரிப்பின் செய்தி. அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து விட வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொள்வீர்களா? மோசையை குறித்து பார்க்கும் பொழுது, மோசே மிக மிக நல்லவன். என்னை பொறுத்த அளவில் அவன் வாழ்க்கையில் எந்த தவறையுமே நான் பார்க்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் 10 முறை பாவம் செய்தார்கள். முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், விபச்சாரம் பண்ணார்கள், விக்கிராராதனை பண்ணினார்கள், பல தவறுகளை செய்தார்கள். கர்த்தரை விட்டே வழிகை போய் கண்டுகொண்டு ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். நான் மோசே வைராக்கியம் உள்ளவன். கண்டுக்குட்டியை சுட்டு அரைத்து சாம்பலாக்கி அவளுக்கு குடிக்க கொடுத்தான். ஆனால் பாருங்கள், எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதது.
அப்புறம் அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னி மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்கள் சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூட வாசலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனை ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தங்களிடத்துள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீங்கள் அவர்களுக்கு கண்மேல் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையார் அவர்களுக்கு மிருகங்கள் குடிக்க கொடுப்பாய் என்றார். 16 வசனம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவள் மிருகல் ஜிங்கல் குடித்தது. கர்த்தர் மோசேயும் ஆரோனுக்கு, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாருங்களே, 40 ஆண்டு காலம் அரண்மனையில் வாழ்ந்த இந்த மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லி பட்டத்து ராஜாவாக வேண்டிய இவன் எகிப்தின் இன்ப வாழ்வை வெறுத்து தள்ளி தேவ ஜனத்தோடு துன்பத்தை சகிக்கும்படி புறப்பட்டு வந்த இந்த மோசே இப்பொழுது பாருங்கள், வனாந்திரத்தை அவர்களை வழிநடத்தி வருகிறார். எத்தனையோ அற்புதத்தை பார்த்தான். செங்கடல் 2ஆக பிளந்தது, சேனைகள் முறியடிக்கப்பட்டது. எத்தனையோ அற்புதத்தை பார்த்தான். பாதரட்சை பழமையாய் போகவில்லை. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்கிறார்கள், குறை சொல்கிறார்கள். எங்களை ஏன் அழைத்து வந்தாய் என்று கேட்கிறார்கள். அன்கிரேட்ஃபுல் பீப்புள், அன்ஸ்டேபிள் பீப்புள், நன்றி இல்லாத ஒரு கூட்டமாக உறுதியிட்டவர்களாய் மோசேக்கு விரோதமாய் முறையிடும் பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே போகிறான். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து நீ பேசு, தண்ணீர் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் மோசே என்ன செய்தான்? அவன் கோபத்தினால் 2 தரம் தன் கோலினால் அந்த மலையை அடித்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை நீ பரிசுத்தப்படுத்த தவறி விட்டபடியால் இந்த ஜனத்தை கொண்டு சேர்க்கும் அந்த புண்ணிய பூமி கானானுக்குள் நீ போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். பாருங்கள் பிரியமான கர்த்தரே, 32ஆம் அதிகாரத்துல எல்லாரையும் கர்த்தர் கானானுக்குள் கொண்டு போகிறார். ஆனால் மோசையை பார்த்து சொல்லுவார், நீங்கள் சீன் மனாந்திரத்துள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் இடத்தில் இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதுனாலே எங்கே ஆரோன் மரித்தானோ நீ அங்கே நீ மரிப்பா என்று சொல்றார் ஆண்டவர். நீ ஏறுற மலையில நீ மரிப்பாய், பார்ப்பாய், ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குள் நீ போக மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். நான் அழுதிருக்கிறேன், நிறைய நாள் அழுதிருக்கிறேன். மோசே, எத்தனை பெரிய தியாகம் நீ செய்தது, எத்தனை பெரிய தியாகம், எத்தனை கடினமான வாழ்க்கை. அரண்மனை வாழ்க்கையை விட்டு எரிகிற அக்கினி சூளை போன்ற மணலிலே நடந்தாயே, ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தாயே, வனாந்திர வாழ்க்கையில் வாழ்ந்தாயே, இறுதியிலே நீ போய் கானானிலே சேரவில்லையே. ஏன்? அவசரம், ஷார்ட் டெம்பர், கோபம். பேச சொன்ன மலை அடிச்சுட்டான். ஆண்டவர் சொன்ன, என்னை நீ பரிசுத்தப்படுத்த நீ தவறி விட்டாய். அன்பான பக்தர்களே, விசுவாசிகளே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் கோபப்படுகிறீர்களோ கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அந்த கோபத்திலே நாம் செய்வதெல்லாம் கர்த்தரை பரிசுத்தப்படுத்த நாம் தவறிவிட்டோம் என்று நமக்கு எப்பொழுதுமே பாடம் கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆம், யோபு பொறுமையுடன் காத்திருந்தான். ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் கொன்று போட்டாலும் உண்மையில நான் நம்பிக்கையாக இருப்பேன். நான் போகும் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். சோதித்த பிறகு என்னை சுத்த பொன்னாக நீ விளங்க பண்ணுவீர். அவன் முடிவு என்ன? சமாதானம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். பொறுமையுடன் காத்திருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் அவர்களை பின்தொடர்ந்து வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறத பாருங்கள். அவர் கேள்விப்பட்டு அவர்கள் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார்.
பொறுமையுடன் நீ காத்திருந்தால் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். ஐயா, கடன் தொல்லையின் ஆழத்தில் அமிழ்ந்திருக்கிறேன், பயங்கரமான குழியில் நான் இருக்கிறேன், உளையான சேற்றில் இருக்கிறேன், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ளதான் போறேன், வெளியே வர முடியாது. சேற்றில் கால் விட்டா என்ன ஆகும் தெரியல, யாருமே உங்களை தூக்கி எடுக்க முடியாது. எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உள்ளதான் நீங்க போவீங்க. கடன் வாங்கி பாரு, வட்டி குட்டி போடும். எவ்வளவு நீங்க முயற்சி எடுத்து பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவர் ஒருவர் தான் உங்களை தூக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் இந்த உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குளிர்ந்து உன்னை தூக்க முடியும். குட்டிகார கணவன் முயற்சி எடுக்கிறான், எனக்கு பிடிக்கல, குடிக்கிறது பிடிக்கல. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் 5 பாட்டில் போறவங்க 10 பாட்டிலோட திரும்பி வர்றாங்க. இவ்வளவுதான். சென்னை முழுவதும் போதை பொருள், எங்க பார்த்தாலும் யூடியூப்ல போதை பொருளை தான் பார்க்கணும். ஒரு ஸ்டைல் ஆயிட்டு, நாகரிகம் ஆயிட்டு, போதை பொருள் எடுப்பது ஒரு நாகரிகமா மாறி போனது. ஐயோ, என் குடும்பம் கஷ்டப்படும், என் பேர் கெட்டுவிடும், இந்த போதை பொருள் எனக்கு வேண்டாம் என்று தான் சொல்கிறார்கள். பயங்கரமான குழியில இறங்கி கொண்டிருக்கிறார்கள், உளையான சேற்றிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் உன்னுடைய தீர்மானங்களோ, உன்னுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ, டாக்டருடைய ஆலோசனையோ, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலோ ஹெல்ப் பண்ணாது, உதவி செய்யாது. உன்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தேவன் தேவை. யாரெல்லாம் ட்ரக் அடிக்டா இருக்கீங்களோ, யாரெல்லாம் குடிப்பழக்கத்தில் இருக்கிறீங்களோ, தவறான உறவில் இருக்கிறதோ, ஐயோ என் அன்பான மனைவி மேல் அன்புதான் வைத்திருக்கிறேன், ஆனால் அலுவலகத்தில் போகும் பொழுது ஆடம்பர பெண்ணை பார்த்து அவளோடு தொடர்பு வைத்திருக்கிறேன், இதிலிருந்து விடுபட என்னால் முடியவில்லை என்று சொல்கிறீர்களா? எஜமான்கள் 2 அழைக்கின்றார்கள், யாருக்கு நீ பதில் சொல்லுவாய்? என்றோ ஒரு நாள் அழிந்து போகிற உலகப் பொருளையும் உலகத்தின் ஆடம்பரத்தையும் உலகத்தின் ஆசாபாசத்தை விட்டு விட்டு இயேசுவின் பின்னால் நீ வருவாயா? உன் அன்பு மனைவி அழுது கொண்டிருக்கிறாளே, உன் அன்பு பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்காவது என் தகப்பன் திரும்பி வர மாட்டாரா? இது ஏங்குகிற மனைவிக்கும் பிள்ளைக்கும் நீ சொல்லும் பதில் என்ன? நீ எங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? சிம்சோனை போல தெளிலால் மடியிலே துயில் எழுகின்றாயா? முடிவு என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? ஓ தேவனுக்கு மகிமை, அவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று ஒரு நாள் சொல்லலாமே. He lifted me up, picked me up and lifted me up. உளையான சேற்றில் ஆழமான படுகுழியிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயா? என்னால முடியாது ஆண்டவரே என்று சொல்லும் வரையிலும் ஆண்டவர் செய்ய மாட்டார். நீ சொல்லு, இன்னைக்கு சொல்லு, என்னால் முடியாத ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என்னால் ஒன்றும் முடியாது, எல்லாம் உம்மால் தான் முடியும், இந்த சூழ்நிலை உம்மால தான் முடியும், என்னை தூக்கி எடுங்கப்பா என்று கர்த்தரை நோக்கி கதறுவாயா? அவனுக்கு என் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பல பிரச்சனைகளிலே போய்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையிலே. ஒரு விடுதலை வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலே வந்துவிடு. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திரு. கர்த்தர் கரத்தில் உன் காரியத்தை ஒப்புக்கொடு. வருத்தப்பட்டு பாரசபைகளின் அண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தரும் ஒரு தேவன் உன்னை அழைக்கிறார். வரமாட்டாயா? இன்றைக்காவது வரமாட்டாயா? உளையான சேற்றில் நீ தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாயா? முடியாது, இன்னும் ஆழத்துக்குள் போய் விடுவாய். யோனாவை பார்க்கிறோம், 3 நாள் அவன் மீன் வயிற்றில் இருந்தான். ஏன் 3 நாள்? தன்னால எவ்வளவு வழி வர முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, முயற்சி எடுத்திருக்கிறாரு. கடைசியில முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவன் சொன்ன உடனே மீன் அவனை கக்கினது என்று வேதத்தில் பார்க்கிறோம். டோன்ட் ட்ரை அகெயின், டோன்ட் ட்ரை. உன்னால முடியாது, முயற்சி எடுக்காத, முயற்சி எடுக்காத. ஏதோ ஒரு வழியில காப்பாத்திக்கலாம் நினைக்காத, ஏதோ ஒன்று செய்யலாம் என்று முன் வழியில போகாத. உன்னுடைய வழிகளுடைய முடிவு மரணம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு வழி உண்டு. இந்த வழியிலே வருகிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் பிசைகட்டு போக மாட்டார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், ஓடி போகும். உளையான சேற்றில் ஆழமான படுகொலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து
என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் ஒரு புதிய பாடலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இதுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்களை கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையால தூக்கி எடுத்து கால்களை கல்லாரி மலையிலே நிறுத்தி காலை உறுதிப்படுத்தி ஆலயத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்து இனி திரும்பி போகாதபடி கர்த்தர் பலப்படுத்துகிறார். நான் திரும்பி போக மாட்டேன், இயேசுவின் பின்னால் வந்து விட்டேன். I have decided to follow Jesus. No turning back, no turning back. The cross before me, the world behind me. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். விட்டதும் வெறுத்ததும் அப்படியே இருக்கட்டும். I don't turn back. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரமயுவை ருசி பார்த்தும் கர்த்தரை விட்டு மறுதலித்து போனாயா? மறுதலித்து போனாயா? திரும்பி பார்க்காதே, ஓடு. லுக்கிங் அண்ட் ஜீசஸ். விசுவாசத்தை தோக்கிறோம் முடிக்கிறோம் இயேசுவை பார்த்து ஓடு. பின் வாங்காதே, பின் போக்காதே, பழைய பாவத்துக்குள் போய்விடாதே. ஆழமான குழி, பயங்கரமான குழி, ஆழமான உலை சேற்று சிக்கிக் கொண்டு தவிக்காதே. எலும்பு எலும்பு எலும்பு, ஜாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே, இது போராடும் காலம், உறங்கும் காலம் அல்ல. உற்சாகத்தோடு நீ எலும்பு. பழைய பாவ பழக்க வழக்கத்திற்கு நீ போய்விடாதே. உனக்குள்ள ஒரு புதிய பாடலை கர்த்தர் வைக்க போகிறார். புதிய பாடல், பழைய பாடல்ல, புதிய பாடல். பழைய பாவத்திற்குள் போக வேண்டாம், பழைய பாவ பழக்கத்துக்கு போக வேண்டாம். இன்டர்நெட்டில் உள்ள பாவ படங்களை பார்க்க வேண்டாம். பழைய உங்கள் நண்பர்களோடு சேர வேண்டாம். பழைய பாவத்திற்குள் நீ போக வேண்டாம். ஒரு புதிய மனுஷன் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போகினா எல்லாம் புதிதாகிறது, எல்லாம் புதிதாகிறது. எவ்ரிதிங் இஸ் நியூ. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பாரு, புதிய ஆவியை கொடுப்பாரு. அது மட்டுமல்ல, புதிய நாமத்தையும் கொடுக்கிறாரு. ட்ரக் அடிக்கின்ற நாமம் அல்ல, என் பிள்ளை என்கிற நாமம். குடிகாரன் என்ற பேர் அல்ல, யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் எ கிங். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை என்கிற பேர். கடன்காரன் இல்ல, ஐஸ்வர்யவான். தனிமை அல்ல, குடும்பம். ஆண்டவரை பின்பற்றும் ஒரு குடும்பம் என்கிற பேர். புதிய நாமத்தை கொடுக்கிறார், புதிய பாடலை கொடுக்கிறார். துதிக்க புதிய வாயிலை கொடுத்து அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நீ பாடும் பாடல் அநேகரை கர்த்தரை நம்ப வைக்கும். இவரா பாடுகிறார்? நேற்று வரை டாஸ்மாக்களில் நின்றவர் இந்த ஆலயத்தில் ஆராதனை செய்கிறாரா? ஆமா, அதே ஆள்தான். கர்த்தர் அவரை தூக்கி எடுத்திருக்கிறார், கண்மலையிலே நிறுத்தி இருக்கிறார். பாடும் புதிய பாடல் நாவலை கொடுத்து விட்டார். பழைய குடிகார பாடல் அல்ல, இப்பொழுது அவரை ஆராதிக்கும் ஒரு பாடல், அர்ப்பணிப்பின் பாடல், ஆண்டவரை துதிக்கும் ஒரு பாடல். இதை பார்த்து அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நேற்று வரை உன்னை அவமதித்தவர்கள் இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. நேற்று வரை உன்னை பார்த்து ஏளனம் பண்ணி சமைப்பதற்கு கூட அரிசி இல்லாமல் இருக்கிறானே, ஒரு நாள் கோடீஸ்வரனா இருந்தவன் இவ்வளவு ஏழையாய் மாறிவிட்டானே, குடித்து குடித்து குடும்பத்தை கெடுத்து விட்டானே என்று சொல்கிறவர்கள், ஐயோ புதிய ஒரு பிசினஸ் ஆரம்பித்து விட்டாரு. இது எப்படி சம்பவித்தது? கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலிருந்து, ஆழமான படுகொலியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தி அவன் காலை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடலை கர்த்தர் கொடுத்தார் என்று அநேக கர்த்தரை நம்புவார்கள். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அதிசயமான காரியங்களை பார்த்து அநேக கர்த்தரை நம்பும்படியாக ஒரு புதிய காரியம் நடக்க போற உன் வாழ்க்கையிலே. நம்புகிறீர்களா? 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 கர்த்தர் உங்களுக்காக செய்வார் நம்புகிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, பழைய வாழ்க்கை வேண்டாம், புதிய ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை
எல்லாவற்றையும் மாற்றிவிடும். மறுபடியும் உனக்கு மரியாதை வரப்போகிறது. உன்னை அவமதித்தவர்கள் மறுபடியும் உன்னை மதிக்க போகிறார்கள். உன் சாம்பல் சிங்காரமாக போகிறது. உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறப்போகிற ஆண்டவரை துதிக்க போகிறது. தனிமை இனிமையாக போகிறது. உன் அவமானம் அல்ல, இரட்டிப்பான கனத்தை கத்தர் கொடுக்க போறார். இம்மையிலும் மறுமையிலும் கனத்தை கத்தர் கொடுக்க போகிறார். கத்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன். கூப்பிடுதலை கேட்டார். கூப்பிடு, காலையில கூப்பிடு, மத்தியானம் கூப்பிடு, இரவெல்லாம் கூப்பிடு. கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன். தாவீதின் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவரே, நான் உமக்காய் பொறுமையுடன் காத்திருக்கிறேன். கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஆனந்த துனியோடு ஆண்டவரை துதிக்கும்படி வைத்தார். ஆகவே தான் தாவீது பாடல்கள் எழுதி கொண்டே இருந்தான். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். உனக்காக யாவும் செய்கிற ஒரு தேவன். அவருக்கு பொறுமையோடு காத்திரு. அவசரப்படாதே. அவசரப்படுகிறதுனால் உன் வாழ்க்கையிலே தவறான காரியத்தை நீ செய்து விடாதே. தவறான காரியத்தை செய்து விடாதே. திரும்பி வர முடியாது. ஆனால் நீ பொறுமையுடன் காத்திருந்தால் நேர்த்தியாய் காரியங்களை கர்த்தர் செய்வார். உன்னுடைய திருமண வாழ்க்கையிலே, உன்னுடைய படிப்பிலே, உன்னுடைய வேலையிலே, வீடு கட்டுவதிலே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொறுமையுடன் காத்திருந்தால் பெருத்த ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். ஜெபிப்போமா. அன்பு இறக்குவது அறிந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. காத்திருக்கையிலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள், எதிர்பார்களோடு காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இதுவரையில் நடக்கவில்லையே என்று வாழ்க்கையிலே ஆண்டவரே மனக்கசந்து மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லையிலே நிற்கிறார்கள். ஒரு வினாடிதான் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் நீ மாற்றுவீர். ஆண்டவரே, கலந்தொலையை மாற்றுவீர், கஷ்டத்தை மாற்றுவீர், திருமண தடைகளை நீக்குவீர், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தை பொறுப்படுத்திக் கொள்வீர், குடிகார கணவனை மாற்றுவீர், கொல்லாத மனைவியை மாற்றுவீர், போதைப் பொருளுக்கு அடிமைத்திறதுக்கு மக்களை நீ மாற்றுவீரப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவளுடைய கூக்குறலை கேளும், கூப்பிடுதலை கேட்கும், அவர்களுக்கு விடுதலை கொடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். பொறுமையுடன் காத்திருந்த மக்கள் பொறுமை இழக்காதபடி கிருபையால் அவளை தாங்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ உமது பிள்ளைகளுக்கு செய்கிற ஆச்சரியத்தை பார்த்து மற்றவர்கள் நம்புவார்கள். ஆண்டவரே, அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.